ஹாய் குட் மார்னிங். தனிஷ் வந்து ஹேர் கட் பண்ணுறதுக்காக கூப்பிட்டு போயிருந்தேன். தலை கை வச்சதான் உண்டு. எங்கால் சொகை உரக்கோ ஹேர் கட்லாம் முடிச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் நான்வெஜ் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்திருந்தோம். நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா காலையில் சமையல் வேலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி கறி தோசை தான் பண்ண போகிறேன். அதோட ரெசிபி பார்த்தலாம். ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு 2 பெரிய வெங்காயம் 2 பச்சை மிளகாய் அது வதங்கினது கொஞ்சம் வந்து இஞ்சி போட்டு பேஸ்ட், அப்புறம் ஒரு பிஞ்சு மஞ்சள் பொடி, 2 டீஸ்பூன் வத்தல் பொடி, 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் பெப்பர் இவ்வளோ போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கு பிறகு 2 தக்காளி போட்டுக்கோங்க. தேவைக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் மட்டன் கொத்துக்கறி வாங்கிக்கோங்க. அதையும் உள்ளே நல்லா ஆட் பண்ணி அந்த தண்ணியிலே ஒரு 15 நிமிஷம் அப்படியே வேக விட்டுருங்க. அப்புறம் லாஸ்ட்டாக வந்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் மல்லி இலையும் போட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான கொத்துக்கறி ரெடி. அதுக்கப்புறம் ஒரு கல் ஒன்று எடுத்துகிட்டு தோசை மாவு ஊற்றிக்கணும். கொஞ்சம் கல் தோசை மாதிரி போட்டுக்கோங்க, சரியா? ரொம்ப பேப்பர் ரோஸ்ட் மாதிரி போட வேணாம். அப்புறம் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா முட்டையில் உப்பு போட்டு கலந்து வச்சுருக்கேன். அதையும் மேலே வந்து சேர்த்துட்டு நம்ம வந்து கொத்துக்கறி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை அப்படியே ஃபுல்லாக வந்துட்டு பரத்தி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான கறி தோசை வந்து ரெடி ஆயிரும். மதுரையில் கூட இவ்வளோ டேஸ்ட்டாக கிடைக்காது. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.